வணக்கம். சென்னை எஸ்கே கிச்சனில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிகினர்ஸ்க்கு நான் இதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்யணுன்றதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா? கேரட், பீன்ஸ், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, பாஸ்மதி ரைஸ், மீன் மேக்கர், பட்டாணி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, தயிர், பட்டை, லவங்கம், ஏலக்காய். இதெல்லாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம செய்கிறத பார்க்கலாமா? ஒரு பிரியாணி ஆனத்தில் நம்ம எண்ணெய் தேவையான அளவுக்கு ஒரு 5 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காயெல்லாம் எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நீங்கள் அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா நம்ம போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா கீழே போட்டுக்கோங்க. அது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க, அது ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி. நல்லா வெங்காயம் வதங்கி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிட்டு தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நம்ம ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறது நல்லா அரோமா, நல்ல ஒரு ஃப்ளேவரு நல்லாயிருக்கும். இதில் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். கேரட் பீன்ஸ் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும், நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள்லாம் சும்மா வெஜிடபிள் பிரியாணிக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு மஞ்சத்தூள் தேவைப்படாது. இருந்தாலும் ஒரு கலருக்காக தான், ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம போடுறோம். நம்ம நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி நல்லா வதங்கட்டும். எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று நீங்கள் போடுறப்ப கொஞ்சம் வதங்கட்டும். அதே மாதிரி மீன் மேக்கரை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா ஒரு பிழிஞ்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். புதினா, கொத்தமல்லி நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுங்க. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் 1 kg எடுத்திருக்கேன். அதுக்கு 5 ஆழாக்கு இருக்கும். அந்த 5 ஆழாக்குக்கு நான் ஒரு 8 ஆழாக்கு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். அந்த கணக்கு நீங்கள் தண்ணி கரெக்டாக ஊற்றுங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறிடுச்சுன்னா நம்ம அப்படியே ஈவனெல்லாம் ஊற்ற வேண்டாம். நம்ம கரெக்டாக அந்த மாதிரி 8 ஆழாக்கு அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊற வச்சு வடிகட்டி நான் வச்சுருக்கேன். அதை தான் நம்ம போட்டுக்கலாம். போட்டு சும்மா ஜென்டிலாக அதை லைட்டாக ஒரு கலரி விடுங்க. ரொம்ப கலர்னிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் கலரி விடுங்க. அதுதான் நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இது சட்டுன்னு நல்லா ஊறி இருந்ததுன்னா சட்டுன்னு கொதி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தம் போடுறதுக்கு ஒரு தவா வச்சு நம்ம அந்த வெஜிடபிள் பிரியாணியை அதுக்கு மேலே நம்ம தம் போட்டுக்கலாம். எப்பயும் பிகினர்ஸ் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா அது வெயிட் இருக்கிற மாதிரி அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நம்மளுடைய வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கடைசியாக நம்ம இறக்குறப்ப நெய் கொஞ்சம் அதுக்கு மேலே நம்ம ஊற்றி இறக்கணும்னா வீடே மணக்கும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் இதை பர்டிகுலராக பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அதனால் அவங்களுக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காட்டினது மாதிரியே செஞ்சாங்கன்னா இது ரொம்ப நல்லா வரும். இவங்க பாருங்கள் எவ்வளோ அப்படியே உதிரியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ப்ளீஸ் லைக். தேங்க்யூ.